செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்தவரை நான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கல. செல்வ பெருந்தகை அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களை பார்த்து பிஜேபியில ரவுடி சேர்றாங்க. அப்ப செல்வ பெருந்தகை அவர்களுடைய வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. இந்தியால காங்கிரஸ் கட்சியை பாருங்க, 1885 ஆரம்பிச்ச கட்சி. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குண்டாஸ் ஆக்ட்ல கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கிறாருன்னு இந்தியா முழுவதும் பாருங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருக்குமே தெரியும். அங்க செல்வ பெருந்தகை அவர்களை கைது செய்ய போகும்பொழுது குதிச்சு காலை உடைச்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு பசுந்தோல் போத்திய புலியாக நான் காந்தி வழியில வந்தேன், நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம், நிர்பந்தம். இன்னொரு பக்கம் இது RSS போட்ட வழக்கு பாருங்க. அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல இங்கே குண்டாஸ் ஆக்டுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு சூப்பரா சொல்றாங்கன்னா, இதுக்கு RSS காரணமா, மத்திய அரசு காரணமா, ஒரு CBI கேஸ் இருக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் இருக்கு, 307 இருக்கு. இதை போன்ற பல வழக்குகள் குண்டா சட்டத்தில் உள்ள போனவங்க. நான் சொல்வது நேர்மையா பேசுறேன். நீங்க பாரதிய ஜனதா கட்சியில ரவுடிகள் சேர்றாங்கன்னு நீங்க சொன்னதற்காக செல்வ பெருந்தகை எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. இல்லைன்னா சொல்றாரு, போய் என்னை ரவுடின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போறேன். கோர்ட்டுக்கு வாங்க, பாத்துக்கலாம். லண்டன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் நான் கொண்டு வர்றேன், எங்கேயும் விட போறது கிடையாது. தமிழகத்துல இதான் என் தலைவிதினா நான் கையில் எடுக்க தயாரா இருக்கேன். இந்த மாதிரி ஒருத்தரையும் சண்டை போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் திருந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். ஆனால் செல்வ பெருந்தகை அவர்கள் கோர்ட்டுக்கு போகும்பொழுது இன்னும் பல விஷயம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால கடைநடை ஊழியனாக இருந்த செல்வ பெருந்தகை அவர்கள் இன்னைக்கு லண்டன்ல என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க, அவருடைய மனைவி பேர்ல என்ன இருக்கு, எவ்வளவு பெருந்தொகை கைமாறி இருக்கு, ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வழக்கில் எதற்காக கொலை செய்யப்பட்டார், எதற்காக அவங்க மாத்தி கோர்ட்ல மாத்தி சொன்னாங்க, அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் கட்சி, மாநில தலைவர், தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சி, அதனுடைய தலைவர் எப்படி இருக்காங்க தமிழக மக்களுக்கு தெரியணும். மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க மக்களுக்கு தெரியணும். அதுக்கு பொறுத்து தான் மக்கள் ஓட்டு போடணும். அதனால் என் மீது என்ன சொன்னாலும் சரி, இது போன்ற எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி, நான் தெளிவாக இருக்கின்றேன். இது போன்ற மனிதர்களை வெட்ட வெளிச்சமாக மக்களிடம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதில் தெள்ள தெளிவா இருக்கும். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். நன்றி.